வணக்கம். அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவாவினன்குடி என்று சொல்லப்படுகின்ற பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை மற்றும் பழமுதிர்ச்சோலையில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வாக சூரசம்ஹாரம் நடைபெறும். ஆனால் திருத்தணிகையில் மட்டும்தான் சூரசம்ஹாரம் நடைபெறாது. காரணம், சூரனை வதம் செய்த பிறகு தனது கோபத்தை தணிப்பதற்காக சினம் தணிந்து வள்ளியை மனம் முடித்து அமைதியான ரூபத்தில் அங்கே காட்சி தருகிறார் முருகன். அதனால் மற்ற கந்தசஷ்டி விழா எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நடைபெறும். திருத்தணிகளை மட்டும் அன்றைய தினம் மலர் அர்ச்சனை மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு நடைபெறும், அதாவது புஷ்பாஞ்சலி. அதை விட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மார்கழி மாதம் மிகவும் குளிரான மாதம். அந்த திருத்தணியில் உள்ள மூலவருக்கு பின்னால் இருக்கின்ற குழந்தை வடிவத்தில் ரூபத்தில் உள்ள திரு பாலமுருகனுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். திருத்தணிகையில் இந்த மாதம் முழுவதும் அந்த சிறப்பு அபிஷேகத்தை பார்ப்பதற்காகவே ஒரு கூட்டம், பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். ஸோ நீங்கள் எப்போ திருத்தணி போனாலும் இந்த சிறப்பு அபிஷேகத்தை நீங்களும் கண்டு தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.